சட்டப்பேரவை குழுக்களை அமைக்க கோரி தொடரப்பட்ட வழக்கில் பேரவைச் செயலாளர், தலைமை செயலாளர் உள்ளிட்டோருக்கு உயர்நீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிட்டிருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் முகேஷிடம் கேட்கலாம். முகேஷ், யார் தொடுத்த வழக்கில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது? பத்மபிரியா, இப்ப பாத்தீங்கன்னா இந்த வழக்கு வந்து திமுக சட்டமன்ற எதிர்கட்சி தலைவரான திமுக செயல் தலைவரான மு.க.ஸ்டாலின் வந்து இந்த வழக்கை தொடர்ந்திருக்காரு. அவரோட முக்கியமான கோரிக்கை என்னன்னாக்க, வழக்கமா சட்டமன்ற தேர்தல் முடிவடைந்து ஒரு புதிய அரசு அமைந்த பிறகு பெரும்பாலும் 15 முதல் 30 நாட்கள்ல வந்து பல குழுக்கள் அமைக்கப்படும். அந்த குழுக்கள் அமைக்கப்படுவதற்கான எந்த நடவடிக்கையும் வந்து தமிழக அரசு எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு இந்த வழக்கு தொடர்ந்தாரு. அதன்படி பாத்தீங்கன்னா இந்த குழுக்கள் அமைக்கிறது மொத்தம் 12 குழுக்கள் அமைக்கப்பட வேணும். அந்த 12 குழுக்கள் வந்து ஒரு குழுக்கள் கூட அமைக்கப்படல. அந்த குழுக்கள் அமைப்பதற்கு வந்து ஆளுங்கட்சி உறுப்பினர்கள் மட்டுமல்லாமல் எதிர்கட்சியை சேர்ந்தவர்களும் இதில் அடக்கம் என்பதால் அந்த குழுக்கள் அமைப்பதற்கு அரசு காலதாமதம் செய்து வருவாங்க. ஏற்கனவே டிசம்பர் 2ஆம் தேதி வந்து ஆளுநர்கிட்ட கடிதம் கொடுத்திருந்தார். அந்த ஆளுநருக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காத நிலையில இன்று சென்னை 2 நாட்கள் முன்பு சென்னை உயர்நீதிமன்றத்தில் மு.க.ஸ்டாலின் தொடர்ந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது இந்த குழுக்கள், அதாவது சட்டமன்ற விதிக்குழு மற்றும் வந்து அலுவல் ஆய்வுக்குழு உள்ளிட்ட 12 குழுக்களை அமைக்க வேண்டும் என்று அவர் கோரிக்கையாக இருந்தது. இந்த கோரிக்கையை விசாரித்த நீதிபதி ராஜேந்திரன் வந்து இந்த வழக்கில் வந்து மொத்தம் 4 எதிர்மனுதாரர்கள் சேர்க்கப்பட்டிருந்தனர். அதாவது சட்டப்பேரவை சபாநாயகர், சட்டப்பேரவை செயலாளர், அவை முன்னவர் மற்றும் தமிழக அரசு தலைமைச் செயலாளர் ஆகியோர் எதிர்மனுதாரர்கள் சேர்க்கப்பட்டிருந்தாங்க. இது வந்து சட்டப்பேரவை தலைவர் மட்டும் நீதிமன்றத்திற்கு பதிலளிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்ற ஏற்கனவே சில வழக்குகளில் தெரிவிக்கப்பட்டதுனால அவர் வந்து இந்த வழக்கில் பதிலளிக்க வேண்டியதில்லை என்றும், அதை தவிர மீதியுள்ள சட்டப்பேரவை செயலாளர், அவை முன்னவர் மற்றும் தலைமைச் செயலாளர் ஆகியோர் ஒரு வாரத்தில் பதிலளிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டு வழக்கை வந்து ஜனவரி 10ஆம் தேதிக்கு ஒத்தி வச்சிருக்காங்க. பத்மபிரியா, முகேஷ், இந்த வழக்கில் அரசு தரப்பில் எது மாதிரியான வாதங்கள் முன்வைக்கப்பட்டன? இன்றைக்கு பொறுத்தவரையிலும் பாத்தீங்கன்னா இன்றைக்கு வந்து முழுக்க மனுதாரரோட வாதத்தை தான் வந்து நீதிபதி கேட்டாரு. அதுல அவங்க தெரிவித்த கருத்துக்கள் பெரும்பாலும் வந்து ஆளுநரிடம் அவர்கள் கொடுத்த மனு தொடர்பான தகவல்களை தான் தெரிவித்திருந்தாங்க. இது மட்டும் இல்லாம டிசம்பர் 27ஆம் தேதி ஒரு மனு தமிழக அரசிடமும் சட்டப்பேரவை தலைவரிடமும் கொடுத்ததாகவும், அந்த மனு மீது எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காத நிலையில் தமிழக அரசு முக்கிய முடிவுகளை எடுக்கும் விவகாரத்தில் குழுக்கள் கொடுக்கும் பரிந்துரைகளின் அடிப்படையில தான் வந்து அவங்க முடிவு எடுப்பாங்க. அந்த குழுக்கள் அமைப்பதிலேயே இவ்வளவு காலதாமதம் ஆனிச்சுனாக்கா அரசு எடுக்க வேண்டிய அடுத்தடுத்த கட்ட நடவடிக்கைகள் வந்து ஒவ்வொன்றும் தள்ளி போகும் என்றும், இதனால் நேர விரயம் ஆவதால இந்த குழுக்களை அமைக்க வேண்டியது உடனடி அவசியம் என்றும் மனுதாரர் தரப்புல வழக்கறிஞர் வாதிட்டார். பத்மபிரியா.